அம்மா, என்னால் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார்கிட்டையும் பேசக்கூட பிடிக்கல. ஆனால் ஒன்று மட்டும்தான், இந்த நிமிஷம் யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லி அழுகலாமான்னு தோணுது. ஏன்னா ஸ்கூல் படிக்கையிலையும் என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னை சுற்றி நிறையா பேர் இருந்தாங்க. பேசுகிறதுக்காவது ஒரு சில பேர் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப தனிமையாக உணர்றேம்மா. நீங்களும் இல்லையா? அதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இன்னொன்று எனக்கு லக்கியான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு மாமியாரும் இல்லை. ஆனால் நான் எப்போவுமே வேண்டிப்பேம்மா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் வேணும்னு. பிகாஸ் நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. எனக்கு இந்த நிமிஷம் யாரையாவது கட்டி பிடிச்சி ஆளணும் போல இருக்குமா. மனசு முழுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கோவம் வருதும்மா. நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு தெரியல. எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், இவ்வளோ கோவப்படாத, இவ்வளோ கோவம் உனக்கு ஆகாது. ஆனால் நான் எல்லார்ட்டையும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் போலம்மா. அப்பா கூட இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, உன் கூட இருக்கவங்க உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களான்னு கேட்டதே இல்லைம்மா. மனசு ரொம்ப வலிக்குதும்மா. எனக்கு இப்போ யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரில. என்னன்னா, யாராவது நம்ம கூட இருக்கணும் இல்லைம்மா. நான் எத்தனையோ தடவை சாக ட்ரை பண்ணிட்டேன். சாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்மா. அதான் சாவி என் பக்கத்தில் வரல. எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? கத்தி அழணும்மா. மலை உச்சியில் நின்றுட்டு ரொம்ப சத்தமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்கல்ல, கண்ணில் லைஃபாவது நல்லா கொடுத்துருக்கலாம்ல. என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப ஜீரோவாயிடுச்சுமா. எனக்கு இப்போல்லாம் என்னை பார்த்தா வெறுப்பாக இருக்குது. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை போல். எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஜீரோ ஆகிட்டேன். ஆனால் இத்தனை நாள் மற்றவங்க சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நானே தேத்திப்பேன், எனக்கு நான் இருக்கேன், என்னால் முடியும், நான் சாதிப்பேன்னு. ஆனால் என்னை கட்டினவனும் எப்போதுமே என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கேன்ல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குமா. நான் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறேன், குழந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் என்னை மாற்றிக்க முடியலம்மா. ஆமாம், நான் குழந்த மாதிரி தான். அவனுக்கு என்ன பிடிக்கல, விட்டும் போக மாட்டேங்கிறான். ஏன்னா அப்பா கிட்ட பணம் இருக்கே, என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னே தெரில. ரொம்ப கோவம் வருதும்மா. நான் ரொம்ப தனியாக இருக்கேன். யாராவது என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் தோணுதும்மா. நான் பைத்தியமாயிரணும்னு எனக்கு தோணுது அம்மா. நான் இப்போல்லாம் யாரையும் என் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டேன். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, யாருமே எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குமா. எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப கோவக்காரி, பத்திரகாளி, சைக்கோன். நான் ஒரு
புழுவை விட ரொம்ப மோசமாக இருக்கேம்மா. மனசால என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குமா. வீட்டு விட்டு வெளியே வரக்கூட பயமாக இருக்குமா. மனசு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாழணுங்கிற ஆசையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுமா. எனக்கு யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியலம்மா. எப்படி பேசணும்னு கூட தெரியல. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கோ, எல்லாரும் என்கிட்ட உண்மையாக அன்பு வைக்கிறாங்கன்னு நினச்சி நம்ம நான் பேசுவேன். அவங்க என்கிட்ட பொய்யா பேசுனா எனக்கு என்னம்மா தெரியும். என்கிட்ட யாரும் சொல்லல. ஆனால் போய் என்னை கட்டினவன் என்ன சொல்கிறான்னா, நீயும் பொய்யா நடி, எல்லாத்தையும் பொய்யா பேசு. எப்படிம்மா அன்பாக பேசுனா அவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிருட்டேன். ஆனால் எல்லோரும் நடிக்கிறாங்கம்மா. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியுமா. நான் எல்லாரையும் நல்லவங்க நினச்சேம்மா. கூட இருந்துக்கிட்டே எல்லாருமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களோட சுயரூபத்தையும் நான் பார்த்துருக்கேம்மா. ஸ்டில் ஆனால் என்னால் இந்த நிமிஷம் கூட என்னை மாற்றிக்க முடியல. ஏன்னா யாராவது என்கிட்ட உண்மையாக அன்பாக இருப்பாங்களான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒருத்தவங்க இந்த உலகத்துலேயே இல்லைல்ல. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. என் மைண்டு கேள்வியும் கேட்குது, பதிலும் சொல்லிக்குதும்மா. அதனால் மட்டும்தான் இன்னும் நான் உயிரோடு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேம்மா. அதை என்ன நானே ஹக் பண்ணிக்க முடியாதுல்ல, மடியில் படுத்து பேச முடியாதுல்ல. எனக்கு என்ன ஒரு பயம்னா, நான் பைத்தியம் ஆயிடுவேணும்னு எனக்கே தோணுதும்மா. என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, என் மேலே பொய்யாவது யாரையாவது என் மேலே பாசம் வைக்க சொல்லுங்கம்மா. நான் ஏமாந்து போகிறேன், நான் ஏமாந்து போக தயாராக இருக்கேம்மா. என்கிட்ட யாரையாவது அன்பாக பேச சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப தனியாக இருக்கேம்மா. எல்லார்டையும் கோவப்படுறேன். என் மேலே அன்பு வச்சுருக்கவங்கள்ட்ட கூட எனக்கு பயமாக இருக்குமா பேச. எங்கே அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயம். நான் அப்பாக்கிட்ட கூட அன்பாக பேச மாட்டேன். அவர் மட்டும் பேசலைல்ல, நான் மட்டும் ஏன் பேசணும்னு எனக்கு ஈகோவை விட அவர் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயம் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு அன்பாக பேசவே வரல. நிறையா ஏமாந்துட்டேன். எனக்கு எல்லாரையும் பார்த்தா வெறுப்பு தாம்மா வருது. சொந்தக்காரங்களே பிடிக்கல. தூரமாக போகணும்மா, ரொம்ப தூரம் தொலைஞ்சு போகணுன்னு ஆசைப்படுறேம்மா. தொலைய முடியல. நான் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாதாம்மா இருப்பேன். ஆனால் வெளியில் காமிச்சிப்பேன். ஆனால் எனக்கு இது தெரியும், நான் எவ்வளோ வீக்கான பொண்ணுன்னு. என்னை ஈஸியாக ஏமாத்திடலாம்மா. ஆனால் நான் இதுக்கு மேலே யார்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. நீங்கள் இருந்திருந்தாலும் நீங்களும் என்னை கஷ்டப்படுத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எதிர்பார்த்ததெல்லாம், எனக்கு அம்மா இல்லாட்டி ஒரு மாமியார் வந்தால் நான் அவங்கள மாதிரி பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஒரு சில நேரம் தோணும், என்னதான் மாமியாவை அம்மா மாதிரி பார்த்துக்க முடியுமான்னு. ஆனால் நம்ம நினைக்கிறதுல தானம்மா இருக்குது. ஆனால் அவங்களும் என்னை விட அவங்க பொண்ணு அதிகமாக நினச்சா அது எனக்கு பிடிக்காதில்ல. சும்மாவே நான் சைக்கோ பார்த்து எனக்கு பிடிச்சவங்க என் கூட மட்டும்தான் பேசணும், என் மேலே மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைப்பேன்.
அப்படியா இருந்தாலும் கோவிச்சிட்டாது எனக்கு ஒரு மாமியார் இருக்காங்க, நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்கம்மா. ஏம்மா எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கல. நான் உண்மையாகவே படிக்க போனேனான்னு எனக்கு தோணுதும்மா. காலேஜ் இல்லை, ஸ்கூலே போனேன் அளவுக்கு எனக்கு தோணுது. காலேஜெல்லாம் எப்படி போனேன், எப்படி சேர்ந்தேன், எப்படி படித்தேன்னு கூட எனக்கு தோணலை. என்னால் என்னை தாண்டி யோசிக்க முடியலம்மா. ரொம்ப என் லெவல்லேருந்து இறங்கிட்டேன். உடம்பு போச்சு, அழகு போச்சு, எல்லாம் ஒரு மாதிரி. நான் முன்னாடி அழகாக இருந்தேன்லாம் சொல்லலம்மா. இருந்ததை விட எல்லோரும் இலக்காரமாக சிரிக்கிற அளவுக்கு இருக்கேன். பட்டிக்காடு மாதிரி இருக்க, அதெல்லாம் உனக்கு தேவையா? அவனை கட்டினதுனால தானே நான் நம்பி போனேம்மா. ஏமாந்துட்டேன்.